ஸோ நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம்னா மூச்சு வாங்குறது வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறோம் நம்ம. பட் அது தவறான கருத்து. ஸோ மூச்சு வாங்குறது காரணம் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. லங்ஸ் மட்டுமே காரணம் கிடையாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் நம்மளே அஸ் அ பேஷண்டா அஸ் அ ஜென்ரல் பப்ளிக்காக நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் சில சிம்டம்ஸ் மூலியமா. மூச்சு வாங்குறது நுரையீரல் பிரச்சனை இல்லைக்கா, மூச்சு வாங்குறது மட்டும் இருக்காது. இரும்பல் இருக்கும், ஜுரம் இருக்கும், ஸோ வெயிட் லாஸ் இருக்கும், இந்த மாதிரி கூட சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம் நுரையீரல் பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சிஜன் லெவல், அதாவது நிறைய பேர் இப்போ கோவிட்க்கு அப்புறம் பல பேர் அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒரு டிவைஸ் வச்சிருப்பீங்க, அந்த விரல்ல போட்டது. ஸோ அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். லங்ஸ் பிரச்சனை இருந்தால் மோஸ்ட்லி ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும். ஸோ அது மூலியமா நம்ம ஓரளவுக்கு நுரையீரல் பிரச்சனை இல்லையான்னு சொல்லலாம். ஸோ நுரையீரல் பிரச்சனை வந்தாக்கா உங்களுக்கு மூச்சு வாங்குறதோட சேர்த்து வீசிங் வரலாம். ஸோ ஆஸ்மால வீசிங் வரும். ஸோ சிஓபி நுரையீரல் நாள்பட்ட நுரையீரல் அடைப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமா காத்து, அதாவது நீங்க வச்சு பாத்தீங்கன்னாக்கா சுத்தமா காத்து சவுண்டே இருக்காது நுரையீரல்ல. ஸோ அது தவிர வந்து மூச்சு வாங்குறது ஹார்ட் சம்பந்த பிரச்சனையும் வரலாம், ஹார்ட் ஃபெயிலியர்ல வரலாம், கிட்னி ஃபெயிலியர்ல வரலாம். சில பேர் வந்து கிரானிக்